தமிழ்நாட்டுல அங்கங்கன்னு மாவட்டமா ஏரியாவா நடந்துகிட்டு இருக்க ஒரு போராட்டத்தை பத்தி நான் பேசியாகணும். நம்ம தவைக்க தலைவர் விஜயன்னா சிஎம்மா உட்காரணும்னு மக்கள் ஒவ்வொருத்தரும் மனசார வேண்டிக்கிட்டு நம்ம போட்ட இந்த ஓட்டுக்கு பதிலா நம்ம விஜயண்ணாவை சிஎம்மா உட்கார வைக்கணும்னு நினைச்சோம். ஆனா இவங்க பண்ற சதி திட்டத்துல இன்னும் இழுபறி இல்லாம ஆகிட்டு தான் இருக்குது. ஆனா 108 சீட்ல இருந்த விஜயண்ணா இப்ப 117 சீட்டுக்கு வந்துட்டாரு. அதாவது 108ல இருந்துச்சு, காங்கிரஸ் 5, பிசிகா 2ன்னு சேர்த்து இப்ப 117 தொகுதிக்கு வந்துச்சு. இவ்வளவு மெஜாரிட்டி வந்ததுக்கு அப்புறமும் ஆளுநர்கிட்ட எந்த அழைப்பு வரல. காரணம் இது அதிமுகவும் பாஜகவும் சேர்ந்து செய்யற சதின்னு நிறைய பேர் போஸ்ட் போட்டுட்டு இருக்காங்க, ரீல்ஸ் போடுறாங்க. இது உண்மையா போயிருந்தாலும் ஆனா உண்மையா இருந்தா கண்டிப்பா நம்ம தவைக்க தலைவர் விஜய் சிஎம் வந்ததுக்கு அப்புறம் அதுக்கான பதிலடியை கொடுப்பாரு. இந்த குடும்பமா ஆட்சி பண்ற இந்த மன்னர் ஆட்சி ஒழியணும், மக்கள் ஆட்சி வரணும், மக்களுக்கான ஆட்சி வரணும், ஒரு நல்லவர் உட்காரணும்னு மக்கள் ஒவ்வொருத்தரும் குழந்தைங்க வந்து பெரியவங்க வரைக்கும் ஆசைப்பட்டுதான் இந்த முத்திரையை குத்தணும். நம்ம குத்துன இந்த முத்திரைக்கான பதிலா அவர் உட்காரணும் செய்யுமா. 4ஆம் தேதி ரிசல்ட் வந்துச்சுங்க. இன்னைக்கு தேதி எத்தனை 8 ஆச்சு. ஆனா ஏன் நிருபர் நிலை மாதிரி மக்களே நீங்க பண்ண ஓட்டு, உங்களோட ஓட்டுக்கான பதில நீங்க கேட்டுதான் ஆகணும். நான் கேட்கிறேன், உங்களோட ஓட்டுக்கான பதில நீங்க கேட்கறீங்களா? அந்த பதிலடி நம்ம கொடுத்துதான் ஆகணும். அதுக்காகத்தான் மக்கள் ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு கூட்டிட்டு போராட்டம் பண்றாங்க. ஆனா இன்னைக்கு காலையில மதுரை முனிஸ் அவர்கள் அவருடைய ஆதரவாளர்களை கூட்டிக்கிட்டு கலெக்டர் ஆஃபீஸ் முன்னாடி காலை 10 மணி ஆப்புல போராட்டம் பண்ணிருக்காங்க. ஆனா அந்த போராட்டத்தையும் போலீஸ்காரங்க தடுத்து நிறுத்திருக்காங்க. யாருக்காக நம்ம போராட்டம் பண்றோம், எதுக்காக போராட்டம் பண்றோம்? மக்களுக்காக தானே. அப்படி இருக்கும்போது போலீஸ்காரங்க எல்லாரும் அவங்க கைது செய்யறாங்க. தப்பு பண்ணா தட்டி கேட்கறது, நம்ம போய் நிக்கிறது, தண்டனை வாங்கணும்னு நிக்கிறது போலீஸ்காரங்க கிட்ட. ஓகேவா? அப்ப அரசாங்கமே அந்த ஆளுநரே தவறான செயலில் ஈடுபட்டு போகும்போது இது உண்மையா பொய்யான்னு தெரியல, தவறான செயலில் ஈடுபட்டு போறாங்கன்னு தெரியும் போது மக்கள் நம்ம தானே தட்டி கேட்கணும், நம்ம தானே அவங்களை அந்த இடத்துல உட்கார வைக்கிறோம், அந்த பதவியில் உட்கார வைக்க நம்ம மக்கள். அப்ப அவங்க தவறான செயலை ஈடுபடும் போது நம்ம தானே தட்டி கேட்கணும். அதுக்கான போராட்டம் தானங்க இது, மக்களுக்கான போராட்டம் தானங்க இது. நாங்க போட்ட ஓட்டுக்கான பதிலடியா நீங்க எங்களுக்கு என்ன பண்றீங்க? நாங்க அவரை நிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்டோம். ஆனா நீங்க இது ஜனநாயக நாடு தானே. நான் கீழே டேக் பண்றேன் பாருங்க. கர்நாடகால ஒருத்தருக்கு 112 மெஜாரிட்டி மொத்தம் அங்க அந்த இருக்க அந்த சிட்டி. அப்படி இருக்கும்போது கர்நாடகா 112 மெஜாரிட்டினா அவர் 104 மெஜாரிட்டி வாங்கியிருக்காரு, 104 சீட் வாங்கியிருக்காரு. அப்படி இருக்கும்போது அவர் தான் சிஎம் வாங்கினாரு. இந்த இடத்துல மெஜாரிட்டி வைஸ்ல அவர் 104 எடுத்திருக்காரு. அப்படி இருக்கும்போது அவர் தான் சிஎம் ஆனாரு. அது இந்திய ஜனநாயக நாடுனா அப்ப இது என்னதுங்க? தமிழ்நாடு ஜனநாயக நாடு இல்லையா? மக்களுக்கான இந்திய ஜனநாயக நாடு இல்லையா? ஏன் இங்க மட்டும் இது நடக்கல? 108 ஓட்டு சீட்டு வாங்கினாரு. அப்படி இருக்கிற ஏன் சிஎம் ஆகிறதுக்கு இவ்வளவு லேட் ஆகுது? ஏன் அவருக்கு இன்னும் அழைப்பு வரல? சிஎம் வந்து உட்காருப்பா விஜய் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுநர் கிட்ட ஏன் அழைப்பு வரல? நீங்க ரீ எலெக்ஷன் வச்சாலுமே ஜெயிக்க போறது விஜய் தான். இது எலெக்ஷனானு எனக்கு தெரியல. கள்ள ஓட்டு போடுறாங்க. இது வரைக்கும் நடந்த எலெக்ஷன் வேற, ஆனா இப்ப நடக்கிற எலெக்ஷன் வேறங்க. இது வரைக்கும் நடந்ததுல யாருக்குமே எலெக்ஷன் என்ன கூட தெரியாது, அரசியல் என்ன கூட தெரியாது. ஆனா இப்ப நடக்கிற எலெக்ஷன் சின்ன குழந்தைங்க முதற்கொண்டு அரசியல்லாம் என்ன தெரிஞ்சுக்கிட்டாங்க, எலெக்ஷன் என்ன தெரிஞ்சுக்கலாம், அந்த ஒருத்தவரை ஓட்டுனா என்ன தெரிஞ்சுக்கிட்டாங்க. அப்படி இருக்கும்போது இங்க இவ்வளவு சதி பண்ணியும் எங்க அண்ணன் விஜயனே நிச்சயமா ஜெயிச்சு வருவாரு. தவைக்க தலைவர் விஜயனா சிஎம்மா தமிழ்நாட்டின் முதல்வரா வந்து நிற்பார்.